தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர் சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது, எல்டிஆர் சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது, அதே மாதிரி ஃப்ளக்ஸ் சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது, அது எல்லாமே பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா PIR சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். PIR சென்சர் அப்படின்னா என்ன, பேசிவ் இன்ஃப்ராரெட்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை பொறுத்து எப்படி நம்ம ஐஆர் சென்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னோமோ அதே சேம் ப்ராசஸ் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணலாம், ஒரு ரியல் டைமில் வந்து நம்ம ஒரு அனிமல் டிடெக்ஷனு இல்லை அக்ரிகல்ச்சரில் வந்து ஏதாவது அனிமல் டிடெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, PIR சென்சர் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போது மோஸ்ட் ஆஃப் வந்து என்ன பண்ணுவாங்க, ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போதும் PIR சென்சர் இதோட இன்னும் அக்யூரேசியாக இருக்க PIR சென்சர் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போதைக்கு ப்ராஜெக்ட் லெவலில் என்ன பண்ணலாம், அந்த ஐஆர் சென்சர் நமக்கு ஓகே. அப்போ பேசிவ் இன்ஃப்ராரெட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு லைட் வேவ் மூலம் ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கும். அந்த லைட் வேவ் வந்து எப்போ பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அப்போ என்ன ஆகும், இங்கே வந்து ஹியூமன்ஸ் வந்து டிடெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இன்டிமேட் ஆகும். இது வந்து ஒரு டிஜிட்டல் அவுட்புட் தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பார்ட் இருக்கும். 2 பார்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டைம் டிலே வந்து வேரியேஷன் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா ஐஆர் சென்சார் வந்து எவ்வளோ செகண்டில் எனக்கு அவுட்புட் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணும், ஒரு மைக்ரோ செகண்டில் அவுட்புட் ப்ரிடிக்ஷன் பண்ணும். ஒரு ஹியூமன் வந்த உடனே எனக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த 2 பொட்டன்ஷியோமீட்டர் நீங்கள் வேரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் அதுவும் வந்து கரெக்டாக ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து ஒர்க் ஆகும். அதனால் இந்த ஐஆர் சென்சர் வந்து மேக்ஸிமம் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேக்ஸிமம் வந்து ஏன்னா இன்டர்ஃபேஸ் பண்ணி அவுட்புட் எடுத்துடலாம். ஆனால் என்ன ஆகும், கண்டினியூஸாக வந்து பஸ்ஸர் ஆன் ஆகிட்டே இருக்கும். உங்கள் ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா 0-1 அப்படின்னு என்ன ஆகும், கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த ஹார்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஐஆர் சென்சாரை யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஐஆர் சென்சர், இந்த PIR சென்சர் யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ப்ராஜெக்ட்டில் ஷார்ட் டிஸ்டன்ஸ் போதும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக இந்த நார்மல் ஐஆர் சென்சர் யூஸ் பண்ணி ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு ஐஆர் போதும், லாங் டிஸ்டன்ஸ் வேணும்னா PIR சென்சர் வந்து யூஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ அதுக்கான கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் PIC.h. ஓகே, PIC லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கேன். கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சின்னு போட்டு என்ன பண்ணிக்கேன், 4 மேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து PIR சென்சர் என்ன பண்ணிக்கேன், RB நாட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து RS RW எல்லாமே LCDக்கான கமாண்ட்ஸ் வந்து நான் ரைட் பண்ணிக்கேன். ஓகே, LCDக்கான ஃபுல் வீடியோ லிங்க் என்ன பண்ணிக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணிக்கேன். ஏன்னா LCD வந்து நான் ஒவ்வொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா வீடியோ லென்த் தான் அதிகமாகும். அப்போ LCDக்கான டேட்டா ஃபங்க்ஷனு, அடுத்து LCD இனிட் ஃபங்க்ஷனு, அடுத்து LCD டிஸ்பிளே ஃபங்க்ஷனு, அடுத்து வாய்டு மெயிலில் என்ன பண்ணுங்க, this b = 0x01. ஏன்னா என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு பின்னை மட்டும் இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். போர்ட் b = 0x00. அப்போ நான் எல்லா பின்னையுமே லோ பண்ணிட்டேன். அடுத்த மாதிரி டி போர்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறேன், LCDக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து _ டிலே MS 10 milliseconds வெயிட் பண்ண சொல்லிட்டு PIR சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுங்க, டேட்டா 1 by 1 ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 500 milliseconds வெயிட் பண்ண சொல்லிட்டு எகைன் என்ன பண்ணுறேன், ஒயில் லூப்புக்குள்ளே போய்ட்டு LCD கமாண்ட் 0x80 PIR = அடுத்து LCD டேட்டாவில் என்ன பண்ணுங்க, PIR + 0x30. ஏன்னா ரியல் டைமில் கெட் பண்ணுற டேட்டா என்ன பண்ணும், அங்கே பிரிண்ட் பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கோடிங் வந்து கம்பைல் பண்ணுறேன். கோடிங்கை கம்பைல் பண்ணுறப்ப எந்த ஒரு இஷ்யூ வராது. ஏன்னா கோடிங் ஆல்ரெடி டன் கம்பைலிங்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கான சிமுலேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, சிமுலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு PIR சென்சர் வந்து வச்சுருக்கேன். ஓகே, அந்த PIR சென்சருக்கான லைப்ரரி வேணும் அப்படின்னா அடினோக்கான சென்சார்ஸ் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ லிஸ்ட்டில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா PIR சென்சார் ரைட் பண்ணியிருப்பேன். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா PIR சென்சார் அடினோ லைப்ரரின்னு போட்டிருப்பேன். ஓகே, அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரி கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேம் அதில் எப்படி ஆட் பண்ணேன் நான் சொல்லியிருக்கணும், அதே சேம் மெத்தட் தான் இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும். வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இது ப்ரோட்டீஸ் 8.13 நான் போட்டுக்கனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லோக்கல் டிஸ்க் சியில் போய்ட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போய்ட்டு லேப் சென்டர் எலக்ட்ரானிக்ஸில் டேட்டாக்குள்ளே லைப்ரரி, ஓகே லைப்ரரிக்குள்ளே டேட்டா, இது 2 மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான கோடிங் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, கோடிங் வந்து நான் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ PIR சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A. இந்த PIR சென்சார் நீங்கள் எப்படி எடுக்குது அப்படின்னா பிக் ஃப்ரம் லைப்ரரிஸை கிளிக் பண்ணிட்டு PIR சென்சார் PIR கேப்ஸ்லேயே டைப் பண்ணி நீங்கள் என்ன எடுத்துக்கலாம். அதில் எந்த இஷ்யூ இருக்காது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, அந்த டெஸ்ட் பின் எப்படி நான் ஐஆர் சென்சருக்கு கனெக்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் எல்லா டிஜிட்டல் பின்னுக்கும் என்ன டிஜிட்டல் சென்சருக்கு என்ன பண்ணியிருப்பேன், ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஒரு அனலாக் சென்சராக இருந்துச்சு அப்போ என்ன பண்ணியிருப்பேன், ஒரு ADC பொட்டன்ஷியோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன். இப்போ என்ன பண்ணுறேன், PIR வேல்யூ வந்து இன்சியலாக 0-1 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ண உடனே 0. அப்போ ரியல் டைமில் என்ன ஆகும், ஏதாவது ஹியூமன்ஸ் டிடெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா 0ன்னு வரும். டிடெக்ட் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும், 1ன்னு அப்டேட் ஆகும். ஒரு சில டைம் பாசிட்டிவ் லாஜிக் சென்சராக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், டிடெக்ட் ஆகலை அப்படின்னா 0, டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா 1. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து அனிமல் டிடெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஐஆர் சென்சர் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸு, உங்களுக்கு வந்து PIR சென்சர் வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஷேர் பண்ணுங்கள். அப்போ எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.